வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம என்ன சிந்தனையாக எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, ஞானக்களஞ்சிய பாடல் 59வது பாடலாக சுவாமிஜி பொருளாதாரத்தில் செல்வந்தர்களை எப்படி நம்ம அவங்க மனமுகந்து தரணும் அப்படின்னு ஒரு பாடல் மூலமாக நம்மளுக்கு அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதை நம்ம இன்னைக்கு சிந்தனையாக எடுத்துக்கலாம். செல்வந்தர்கள் வாழ்க்கை நிலை பாதிக்காத சீர்திருத்தம் பொது உடைமை முறை வகுத்து, செல்வந்தர்கள் ஆதரவும் மனம் உவந்து சிறந்த ஒரு கூட்டுறவும் பெற்று உய்வோம். செல்வந்தர், தொழில் நிபுணர், விஞ்ஞானந்தர் சேர்ந்து ஒரு நிர்வாக சபையின் மூலம் செல்வத்தை மக்கள் பொது உடைமையாக்கும் திருப்பணியை அறிஞர்களே தொடங்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கார். அதாவது செல்வந்தர்கள் வாழ்க்கை நிலை பாதிக்காத சீர்திருத்தம் எவ்வளோ உணர்ந்துருக்காரு பாருங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களால அதை மீற முடியாது, அவங்களால மாற்ற முடியாது. ஏன்னா அவங்க அதுக்கு பழகிடுவோம், அந்த உடலாகட்டும் மனசாகட்டும். அதனால் அவங்களுக்கு துன்பம் இல்லாத நிலை ப்ளஸ் அவங்களோட அந்த செல்வம் மற்றவங்களுக்கு பயனளிக்கணும்னு செல்வந்தர் வாழ்க்கை நிலை பாதிக்காத சீர்திருத்தம் பொது உடைமை முறை வகுத்து, பொது உடைமையாக எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ செல்வந்தர் ஆதரவும் மனம் உவந்து, அவங்களே மனசை உவந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பிரச்சனை அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா மனசு திருப்தியாக தரணும். அப்போ மனம் உகந்து செல்வந்தர்கள் சிறந்த ஒரு கூட்டுறவும் பெற்று உய்வோம். அப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இதில் சிறந்த ஒரு கூட்டுறவு இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாம் ஒன்றா இணையும் போது அப்போ இதோட பெரிய விஷயம் ஆகுது. அதான் சொல்கிறாரு, சிறந்த ஒரு கூட்டுறவும் பெற்று உய்வோம். அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், இவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ செல்வந்தர், தொழில் நிபுணர், விஞ்ஞானந்தர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது செல்வந்தர்கள், தொழில் நிபுணர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து விஞ்ஞானத்தை கற்றுக்கிட்டவங்களும் சேர்ந்து ஒரு நிர்வாகத்தை சபையின் மூலம் அவங்களா ஒரு கூட்டுறவாக இருந்து அவங்க அறிவை யூஸ் பண்ணும்போது அப்போ ஒன்று இல்லைன்னா ஒன்று கஷ்டம். ஒரு அறிவு இருக்குது, அப்போ செல்வம் இருக்குது. அப்போ இதை எப்படி நம்ம டெவலப் பண்ணி நாமளும் அனுபவிக்கலாம், மற்றவங்களும் அனுபவிக்கலாம். எவ்வளோ அழகாக கவிதையில் கொடுத்துருக்காரு பாருங்க சுவாமிஜி. சேர்ந்து ஒரு நிர்வாக சபையின் மூலம் செல்வத்தை, அப்போ அந்த செல்வம் அப்படின்னா இன்னும் வளர்ந்து தான் போகணும். செல்வம் நம்மளை விட்டு போகாமல் நாமும் பெறணும், மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். அப்போ செல்வத்தை மக்கள் பொது உடைமையாக்கும். அப்போ பாருங்க, அவங்களே அறியாமையே அவங்க தர்மம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை உருவாகுது பாருங்க. எவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம் சுவாமிஜி கொடுத்துருக்காரு. அப்போ செல்வத்தை மக்கள் பொது உடைமையாக்கும் திருப்பணியை, பொருள் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுதான் சொல்கிற திருப்பணியை அறிஞர்களே தொடங்க வேண்டும். அப்போ அறிஞர்கள் என்ன பண்ணோம், உணர்ந்து சிந்திச்சு இருக்கிறவங்க இல்லாதவங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுன்ற அந்த அறிவோடு அவங்க அது அறிஞர்கள் சொல்கிறார் சுவாமி. அந்த அறிவை சிந்தித்து செயல்படுத்தும் போது எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும். இருக்கிறவங்களும் சந்தோஷம் அடைவாங்க, இல்லாதவங்களும் சந்தோஷம் அடைவாங்க. எல்லாரும் உழைப்புவாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த நிலையில் பிறந்து வந்ததே உலக இன்பங்களை அனுபவித்து சந்தோஷமாக வாழ்வதற்கு தான் என்பதை உணர்ந்து நாம் பொருள் இல்லை அப்படின்னு துன்பப்படாமல் வாழ்த்துவோம். கண்டிப்பாக நம்ம உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இறைவன் கொடுப்பான்ற அந்த நிலையை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி உயிர் பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.